சற்றுமுன் வெளியான தகவல். சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி காரணமாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்தி எண்ணெய் நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளது. 1 லிட்டர் பெட்ரோல் ரூபாய் 103.98 ரூபாயாக அதிகரித்து இருக்கிறது. எரிபொருள் விலை ஏற்றம் என்பது அத்தியாவசிய பொருட்களின் விலையை தாக்கத்தை ஏற்படுத்தும். பால், காய்கறிகள், பழங்கள், மளிகை என அனைத்தும் விலை உயர்வை சந்திக்கும். இது சாமானியர்களுக்கு சுமையாக மாறும் என்று சொல்லப்படுகிறார்கள். அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்தி விடுகின்றன. சிறிய வாகனங்கள், கட்டுமான வாகனங்கள், காய்கறி வாகனங்கள் உடனடியாக வாடகையை உயர்த்தி கேட்க முடியாது. லாரி உரிமையாளர் சங்கத்தை சேர்ந்த ஒருவர், ஏற்கனவே தொழில் மிகவும் மோசமாக இருக்கிறது. இந்த மாதிரி சூழலில் விலை உயர்வை வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுக்கு கிடைக்கும் வருமானத்தின் பெரும் பகுதியை எரிபொருளுக்கு பயன்படுத்த வேண்டிய சூழல் நிலவுகிறது. தற்போது விலை உயர்வு ஏற்பட்டிருப்பதால் மொத்த பணத்தையும் அரசுக்கே செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம். பல சமயங்களில் டீசல் விலை உயர்ந்தாலும் வாடகையை உடனடியாக உயர்த்த முடியாமல் சிரமப்படுகிறோம். ஆனால் அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்தி விடுகின்றன. சிறிய வாகனங்கள், கட்டுமான வாகனங்கள், காய்கறி வாகனங்கள் உடனடியாக வாடகை உயர்த்தி கேட்க முடியாது. முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.